ஏன்னா அது தமிழர் நிலத்தில் 56 வருஷமாக திராவிடர்கள் ஆட்சியா? ஐயோ அப்படியா? அப்போ தமிழை என்ன பண்ணுறான்? தமிழன் திராவிடம் கொடுப்பான். 100, 200, 500, 1000 காசு கொடுப்பான். அதை தமிழன் விற்றுருவான். ஓட்டை விற்றுட்டு திராவிடங்கிட்ட ஆட்சி அதிகாரம் போயிடும். அவன் என்ன பண்ணுவான்? திராவிடன் இருக்கிற வளத்தை மலையை வளமெல்லாம் சுரண்டி பக்கத்தில் கேரளாவும் கர்நாடகாவிலையும் விற்பான், பிஸ்னஸ் ஆக்குவான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் அதிகமாக நடக்கும். விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அவனே சாராயம் ஆளை வச்சிருக்கிறான், அவனே விற்கிறான், அவனே சொல்கிறான் குடிக்காதீங்க அப்படின்னு. படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை. இலங்கையில் சிங்களர்கள் தமிழர்களுக்கு அச்சுறுத்தல். அதே போல் இங்கே ஒருத்தன் நம்ம தமிழர் நிலத்தில் இங்கே ஒருத்தன் நமக்கு அச்சுறுத்தல் பண்ணாமையே எல்லாமே பிடுங்கி தின்னு வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க திராவிடர்கள். தமிழர்களை சண்டையிட மாட்டான், உள்ள வச்சுட்டு நாசுக்கமாக வாக்குங்கிற என்ற ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அவன் வெற்றி அடைஞ்சிட்டு தமிழர் மண்ணை மக்களை சுதந்திரமாக வாழ முடியல. நம்ம பிள்ளைகளே எப்படி எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க? நாமளே இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக வாழ்கிறோம். தமிழங்கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லைடா. எல்லாம் நாடோடிகளாக வந்தவர்கள் திராவிடர்களிடம் ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்றோண்டா. எங்கேடா தமிழர் நிலத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை. என்னுடைய பிள்ளையும் என்ன மாதிரி தான் பிளம்புவானா? தோத்துட்டோண்டா தமிழில், நாம் தோத்துட்டோம். நினைச்சா உடம்பெல்லாம் புல் அரிக்குது.